ஹாய் ட்ரேடர்ஸ். ஸோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஓகே ஃபைன். ஸோ நாளைக்கு பட்ஜெட்டு. ஸோ இன்றைக்கி மார்க்கெட் எப்படி இருக்குது அப்படின்றத நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. ஸோ ஆப்வியஸ்லி உங்களுக்கு எப்படி தோணுச்சுன்னு தெரில. ஸோ நிஃப்டி இவ்வளோ நேரத்துக்கு வந்து ஒரு 200 பாயிண்ட்ஸ் ப்ளஸில் போயிட்டுருக்கு, 23,473ன்ற மாதிரி. அண்ட் பேங்க் நிஃப்டி பார்த்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் அதுவும் வந்து ஒரு 200 பாயிண்ட்ஸ் ப்ளஸில் இருக்குது. அண்ட் மோரோவர் சென்செக்ஸ் பார்த்தீங்கன்னா அதுவும் ப்ளஸில் இருக்குது. ஸோ எல்லாமே மோஸ்ட்லி ப்ளஸில் தான் இருக்குது இன்றைக்கி மார்க்கெட்டில், நாளைக்கு பட்ஜெட்டுனால. அண்ட் வாட் அபவுட் த கமாடிட்டிஸ் பார்த்தீங்க அப்படின்னா, கோல்டு இன்டர்நேஷ்னலில் டாலரில் வந்து அதிகமான ரேட்டில் ட்ரேட் ஆகுது. ஓகேங்களா? ஸோ கோல்டு வந்து ஆல்மோஸ்ட் 2799 ட்ரேட் ஆகுது. ஓகே, ஸோ பார்த்துங்க. ஸோ எல்லாமே காஸ்ட்லியாக தான் இருக்குது. ஸோ நாளைக்கு பட்ஜெட் வரட்டும், பட்ஜெட் முடிஞ்சோடனே என்னன்றது பிளான் பண்ணுவோம், சரியா? ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸோ ட்ரேடிங் வந்து ப்ரெடிக்ட் பண்ண முடியலன்ற மாதிரி நிறைய பேர் கேட்குறீங்க. ஸோ இதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, நான் ஃபெபினாக்கின்னு ஒரு டூல் இருக்குது. ஸோ அது எங்கேருந்து எடுக்கிறேன்றது ஃபஸ்ட்டு காமிக்கிறேன். லெஃப்ட் சைடில் மார்க் பண்ணிக்க பாருங்க க்ரீன் கலரில். ஸோ அங்கே போனீங்க அப்படின்னா உள்ளே இருக்கும் ஃபஸ்ட்டு டூலு. நான் இங்கே கிளிக் பண்ணுறேன். தெரியுதுங்களா உங்களுக்கு? 2 டூல் தெரியுதுங்களா? ரெட்ரேஸ்மெண்ட்டுன்னு ஒரு டூல் இருக்குது, அது கீழே எக்ஸ்டென்ஷன் ஒரு டூல் இருக்குது. ஃபஸ்ட்டு டூல் எடுத்துக்கலாம் நம்ம, சரிங்களா? ஸோ அதை வந்து நம்ம யூஸ் பண்ணி எப்படி ட்ரேட் பண்ணலாம், அது ஜஸ்ட்டு கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி முடிச்சோன்னா நீங்கள் எந்த டேட்டில் வரைய போகிறீங்களோ அப்படின்றத வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், சரியா? நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன், இன்னியோட டேட்லேயே வரைகிறேன், சரிங்களா? ஸோ இன்னியோட டேட்லேயே வந்து அது எப்படி வரைகிறதுன்னு நம்ம பார்த்துருவோம். ஓகே ஃபைன். ஸோ இங்கே நான் வரைஞ்சி காட்டுறேன். கிளியராக வந்துருச்சுங்களா? இங்கே இதில் என்ன அர்த்தம் அப்படின்னா, உங்களுக்கு வந்து தெர் ஆர் 2 திங்ஸ் ஷுட் பி நோ. ஸோ ஸ்விங் ஹை அண்ட் ஸ்விங் லோ. ஓகே, ஸோ இது ரெண்டும் தெரிஞ்சால் மட்டும் போதும். அதுக்கேற்ற மாதிரி அதை பிடிச்சி நீங்கள் கீழே இருந்து மேலே நோக்கி வரையணும். அதாவது அப்புன்னா லோ டு ஹை வரையணும். அதே மார்க்கெட் இறங்கும் நீங்கள் ப்ரிடிக்ட் பண்ணால் ஹை டு லோ வரையணும். ஸோ டவுன்னா ஹை அண்ட் லோவில் வரையணும், அப்புன்னா லோ டு ஹையில் ட்ராயிங் பண்ணணும். இவ்வளோ தான், சிம்பிள். ஓகே, ஸோ இதில் என்ன மேஜராக என்னென்னா, இந்த 6.8ன்னு ஒன்று இருக்குல்ல, இந்த இடம் வந்து இஸ் அ பையிங் ஜோன். அண்ட் ஸ்டாப் லாஸ் ஜோன் வந்து இந்த லைனு 786 இருக்குல்ல, இது அடிச்சதுன்னா வெளியே வந்துடணும் நீங்கள் மார்க்கெட்டில். இந்த நம்பரை தாண்டி இந்த லைனில் மார்க்கெட் டச் பண்ணிச்சுன்னா யூ ஷுட் எக்ஸிட் த மார்க்கெட். ஓகே, ஸோ நம்ம இதிலேருந்து இது வரைஞ்சிருக்கோம். ஸோ நீங்கள் நல்லா பாருங்கள், மார்க்கெட் இது வரைக்கும் போயிருக்கு. கரெக்டாக பாருங்கள், 618ல் ரிவர்சல் ஆகிருக்கு. இந்த பாயிண்டில் வந்து மார்க்கெட் வந்து ஜம்ப் பண்ணி மேலே போயிருக்கு. ஸோ ஸ்டில் பாசிட்டிவாக மேலே போய்ட்டு இருக்குது நிஃப்டி. ஓகே கிளியர். ஸோ இன்ட்ராடே பண்ணணும்னு நினைக்கிறவங்க இதை யூஸ் பண்ணிக்கலாம், இந்த டூலை. ஓகேவா? இப்போ அடுத்த டேட்டில் பார்க்கலாமா? தெரியுங்களா இப்போ? ஓகே, ஸோ இங்கேயே பாருங்கள், கரெக்டாக மார்க்கெட் வந்து ஸ்விங் லோ, ஸ்விங் ஹை, ரீட்ரேஸ்மெண்ட். இங்கேருந்து கரெக்டாக இதுதான் ஸ்டாப் லாஸ் ஜோன். உங்கள் ஜோனு 786ன்றது அந்த நம்பர் வராமையே பாருங்கள், மார்க்கெட் எவ்வளோ ஹை போயிருக்கு பாருங்கள், கரெக்டாக இல்லை? ரைட். ஸோ ப்ராஃபிட் வந்திருக்கும் நல்லாவே நம்ம பண்ணியிருந்தோன்னா. பை பார்த்தோம், இப்போ சேல் பார்க்கலாம். எப்படி வரேன்னா, நான் ஹையிலேருந்து லோ வரைகிறேன். ஸோ இது வந்து ஹை, ஸ்விங் ஹை டு ஸ்விங் லோ. கரெக்டாக பாருங்கள், மார்க்கெட் வந்து 6.8ல் வந்து ரிஜெக்ட் ஆகிருக்கு பாருங்கள். அப்படியே பாருங்கள், புக்கிங் ஆகிருக்கு. ஸ்டாப் லாஸ் அடிக்காமே இருக்குது பாருங்கள் இந்த இடம். ஸோ 786 போவே இல்லை மார்க்கெட், இல்லையா? வந்திருக்கா இந்த ப்ரைஸுக்கு கீழே மேலே ட்ரேட் ஆகுதா? இல்லை. இப்போ பாருங்கள், நான் மறுபடியும் வேறு ஒரு டேட்டில் வரைகிறேன். ஸ்விங் ஹை டு லோ தான் வரைகிறேன். செல்லுக்கான ஆப்ஷன் இப்படி இருக்குது பாருங்கள், தெரியுதுங்களா? பாருங்கள் நீங்கள், ஸ்விங் ஹை ஸ்விங் லோ கரெக்டாக 6.8ல் போய்ட்டு 786 டச் பண்ணாமே வந்திருக்கு பாருங்கள் கீழே, ஃபுல்லாக புக்கிங். ஸோ நீங்கள் இது தானே கேட்பீங்க, ரிஸ்க் ரிவார்டில் வந்து ரொம்ப கம்மியான ஸ்டாப் லாஸ் வச்சு ட்ரேட் பண்ணோன்னா இந்த மாதிரி தான் நீங்கள் கேட்குறது. இப்போ நம்ம ஷார்ட் அடிக்கிறோம் அப்படின்னா, புட் ஆப்ஷன் வாங்கியிருக்கோன்னா இங்கே என்ட்ரி பண்ணுறோன்னு வச்சுங்க, இப்போ எவ்வளோ ரிவார்டுன்னு பாருங்கள் உங்களுக்கு. ஸோ ஸ்டாப் லாஸ் வந்து கம்மி, இவ்வளோ தான், இல்லையா? ஸோ ரிவார்டு வந்து ஆல்மோஸ்ட் எவ்வளோ இருக்குது, 7 கிடைக்குது. ஸோ 1:7 உங்களுக்கு. ஸோ நம்ம வந்து ஒரு 7 இந்த மாதிரி தான் நீங்கள் கேட்குறீங்க, சரிங்களா? ஸோ ட்ரேட் பண்ணிங்கன்னா ப்ராக்டிஸ் வரும். நான் மறுபடியும் சொல்கிறேன், ட்ரேட் பண்ண தான் நீங்கள் அதை டெவலப் பண்ண முடியும். அந்த ஐடியாவை ட்ரேட் பண்ணாமல் டெவலப் பண்ண முடியாது, ஓகேங்களா? ஸோ ட்ரேட் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ஐடியா கிடைக்கும். இதுலேயும் பாருங்கள், நான் வரைகிறேன். ஸோ அதே செல் அண்ட் பை கான்செப்டில் தான். புட் ஆப்ஷன் வாங்குறவங்க வாங்கிக்கலாம். இங்கே பாருங்கள், கரெக்டாக செல் ஆகிருக்கா, இந்த ஜோனில் கரெக்டாக மார்க்கெட் வந்து ரிஜெக்ட் ஆகிருக்கா, ஸ்விங் ஹை ஸ்விங் லோ, கரெக்டாக
786 போயிருக்கா பாருங்கள், கேண்டில் மேலே போயிருக்கா பாருங்கள், போவே இல்லை பாருங்கள், ஃபுல்லாக கீழே, அடுத்த நாளும் கீழே தான் போயிருக்கு. ஸோ நீங்கள் இது தான் கேட்டிங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி, சார் எப்படி என்ட்ரி கண்டுபிடிக்குதுன்னு. நான் முதல்ல சொல்லிட்டேன், எல்லாமே அவைலபிலிட்டி இருக்குது, நீங்கள் என்ன பண்ணீங்கன்றதான் மேட்ரு. மார்க்கெட்டில் ப்ராக்டிஸ் உங்களுக்கு இருந்தது அப்படின்னா நீங்கள் மார்க்கெட்டில் 100% ஜெயிக்கலாம். ப்ராக்டிஸ் பண்ணாமல் காப்பி ட்ரேடிங் பண்ணணும், அந்த ரிப்ளிகேட் பண்ணுறது, ஓகே, டூப்ளிகேட் பண்ணுறது இல்லையா, ரிப்ளிகேட் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக என்ன ஆகாது, உங்களால் ட்ரேடிங்கில் வின் பண்ண முடியாது. ஸோ அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, ட்ரேடிங்கை நீங்களாக ஓனாக பில்ட் பண்ணணும். நீங்கள் இது ஒரு ப்ராசஸ், சரிங்களா? நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்க பிஸ்னஸோட ஐடியாவை எந்த ஓனராவது வெளியே கொடுப்பாங்களா உங்களுக்கு? நீங்கள் கொடுப்பீங்களா? இப்போ நீங்களே சொந்தமாக ஒரு பிஸ்னஸ் நடத்துகிறீங்க, நீங்கள் யாருக்காவது சொல்லுவீங்களா? will you tell anybody? இப்போ நான் இன்னொரு நாள் வாரிறேன் பாருங்கள், அதே 786 செல் அண்ட் பை கான்செப்ட் தான். இதில் புட்டு வாங்குறவங்க வாங்கிக்கலாம். இந்த இடத்துல ஃபியூச்சர்னால் செல்லு, இங்கே செல்லு, ஸோ இங்கே ஸ்விங் ஹை, ஸ்விங் லோ, இது ரெண்டையும் கனெக்ட் பண்ணால் இது என்ட்ரி. 618ன்றது என்ட்ரி, 786ன்றது என்ன சொன்னேன், ஸ்டாப் லாஸ் சொன்னேன். ஸோ நீங்கள் கிளியராக பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக இதுலேயும் என்ன பண்ணலாம், நல்லா காசு பண்ணலாம். ஸோ உங்களுக்கு ட்ரேடிங்கில் எதில் ட்ரேட் பண்ணணும், எந்த ஐடியா வச்சு நீங்கள் ட்ரேட் பண்ணணுன்றதை நீங்கள் தான் கண்டுபிடிக்கணும். எந்த ஐடியா உங்களுக்கு செட் ஆகுது, மார்க்கெட்டில் நல்ல லாபம் கொடுக்குதுன்றதை ஃபைன் டியூன் பண்ணணும். எல்லா ஐடியாவும் இருக்குங்க. இது ரேஷியோ பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 1:9 மாதிரி வந்திருக்கு, பண்ணலாம். ஸோ நீங்கள் ட்ரேடிங்கை ஒழுங்காக ப்ராப்பராக ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு நாலேஜ் எல்லாம் கெயின் பண்ணிட்டு பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக பண்ணலாம், சரிங்களா? இதுவும் ஒரு செல் அண்ட் பை கான்செப்ட் தான். இங்கே பாருங்கள், தெரியுதுங்களா? ஸோ உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும். ஸோ நம்ம பண்ணுறதில் என்ன பண்ணிகிட்ருக்கோன்னு. ஸோ ஹை லோவையும் கனெக்ட் பண்ணோம், நமக்கு என்ட்ரி பாயிண்ட் எங்கேன்னு தெரிஞ்சுது, ஸ்டாப் லாஸ் பாயிண்ட் எங்கேன்னு தெரிஞ்சுது. சிம்பிள். நம்ம லோ டு ஹை வரைஞ்சோம் அப்படின்னா 618 அப்படின்றது என்ட்ரி ஃபார் பை. இந்த மாதிரி வந்தால் கீழேருந்து மேலே வரைஞ்சிங்கன்னா, இதே மேலேருந்து கீழே வரைகிறீங்கன்னு வச்சுங்க, ஹை லோ வரைஞ்சிங்க அப்படின்னா 618ன்றது என்ட்ரி ஃபார் பை புட் ஆப்ஷன். புட்டு வாங்கினவங்களுக்கான பை என்ட்ரி. ஃபியூச்சரில் செல் அடிக்கலாம், 618ன்ற ஏரியாவில் செல் அடிக்கலாம். ஆப்வியஸ்லி என்ன பண்ணலாம், நம்ம ஸ்டாப் லாஸ் 618க்கு மேலே 786ன்றது உங்களோட ஸ்டாப் லாஸ் ஒன். இதுலேயும் ஸ்டாப் லாஸ் வச்சுக்கலாம் 786ல். ஸோ நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டியது உங்கள் கையில் தான். ஸோ இது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ எப்படி ஒரு ஃபெபினாக்கி டூல் எடுத்து என்ட்ரி எக்ஸிட் டார்கெட் ஸ்டாப் லாஸ்லாம் செட் பண்ணுறது, ரிஸ்க் ரிவார்டை செட் பண்ணுறது நான் கொடுத்துருக்கேன், ரைட்? ஸோ நாளைக்கு பட்ஜெட்டுனால கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஸோ அண்ட் நம்மளோட சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய பேர் பார்க்குறீங்க. ஸோ நீங்களும் இந்த வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா தாராளமாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் நிறைய பேருக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.